எல்லாருக்கும் செம்ம டவுட்டாக இருக்கும். ஒரு பக்கம் சாச்சனா எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் சத்யா அவர்கள் எவிக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் நீயே கூட ரஞ்சித் அவர்கள் எவிக்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னியப்பா, என்னப்பா இப்போ சிவகுமார் எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே வந்து தோணும். ஸோ நமக்கு வந்த கன்ஃபர்மேஷன் பிரகாரம் தான் ரஞ்சித் அவர்கள் எவிக்ட் ஆகிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. ஸோ அது எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உண்மையாக சொன்னேன். நான் 99.9% இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் ரஞ்சித் அவர்கள் எவிக்ட் ஆகலையாம், நம்மளுடைய சிவா அவர்கள் தான் எவிக்ட் ஆகிருக்காப்லையாம். ஆனால் இது ஒரு ரூமர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இன்னும் கூட ப்ரோமோக்கள் கூட சரியாக ரிலீஸ் ஆகாத நேரத்துக்குள்ளேயே நம்மளுடைய ஆட்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்க தான் எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒன் மோர் என்னென்னா, ஆல்ரெடி சென்னையெல்லாம் பயங்கரமான மழை வந்துட்டு வெள்ளமெல்லாம் அங்கங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சான். அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து ஷாக் அடித்து இறந்துருக்காங்க. நான் சோசியல் மீடியாக்கள் வந்து பார்த்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை சென்னை வாழ் மக்களாக இருந்தாலும் சரி, மற்ற ஊர்களாக இருந்தாலும் சரி, மழை வர நேரங்களில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப சேஃப்டியாக வந்து இருக்க பாருங்கள். ஏன்னா மலைகள் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் சேஃப்டியாக எவ்வளோ தூரம் இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சேஃப்டியாக இருங்க அப்படிங்கிறத வேண்டி ரிக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டுக்கிறேன். ஸோ அதனால் ஷூட்டிங் அப்படிங்கிறது வந்து டிலே கூட ஆகிருக்கலாம் பிக் பாஸை பொறுத்தவரையிலும். ஸோ அதனால் யார் எவிக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன் கூட வந்து நடந்திருக்கும். ஒரு வேளை இந்த வாரத்தில் வந்து டபுள் எவிக்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முதல் கண்ணோட்டத்தில் வந்து இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பிக் பாஸ் டீம் வந்து தலையிட்டு இல்லை ஒரு எவிக்ஷன் வந்து போதும், அது சிவகுமாராக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கூட முடிவுகள் வந்து எடுத்துருக்கலாம். எண்ட் ஆஃப் தி டே 50 நாள் ஒன்றுமே இல்லாமல் டம்மியாக போயிடுச்சு பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்தவரையிலும். ஸோ இப்போ தான் ஆக்சுவலாக வந்து சூடு பிடிக்கவே வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்களுடைய திறமைகளை வந்து காமிச்சிட்ருக்காங்க, வன்மத்தை வந்து காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய 50 நாட்களை எப்படி என்கேஜாக வச்சுக்கணும், டிஆர்பியை வந்து ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி முடிவுகளில் தான் பிக் பாஸ் டீம் வந்து இருக்கும். அண்ட் விஜய் டீமையும் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதனால் எந்த பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா ப்ளே பண்ணுவாங்களோ அவங்களெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு, எந்த பிளேயர்ஸ் வந்து சரியாக ப்ளே பண்ண மாட்டாங்களோ அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு முடிவிலும் வந்து இருக்கலாம். இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவலின்படி ஃபஸ்ட்டு வந்து ரஞ்சித் எவிக்டட்னாங்க, அதுக்கு முன்னாடி சாச்சனா சத்யா அப்படின்னு சொன்னாங்க. இப்போது சிவகுமார் அவர்கள் எவிக்டட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது அப்படிங்கிறத ஒரு 9 மணி இல்லை 10 மணி அளவில் வந்து நம்மளுடைய சேனலில் அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா சரியான தகவல் வந்து கிடைக்காத போது ஸோ இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஷன்ஸ் வந்து நடக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து நீங்கள் பெருசாக வந்து எண்ணிக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத ரிக்வஸ்ட் பண்ணி வந்து நான் கேட்டுக்கிறேன். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி பயங்கரமான ரோஸ்ட் இருக்க போது, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அருண் பிரசாத்தை பிடிச்சி வேலுன்னு வெளுக்க போகிறாங்க. இந்த பக்கம் ரியான், அதுக்கப்புறம் நம்மளுடைய ராணுவர்கள், அப்புறம் ஜெப்ரி, ஸோ இவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ரோஸ்ட் வந்து இருக்க போது. எப்படி வந்து ஒரு கேமை ப்ளே பண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம எதிர்நோக்கி உட்காந்துட்ருக்கோம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யாரை நினச்சிங்க, யார் எவிக்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.